திரு சி. ஜோசப் விஜய் அவர்களை முதலமைச்சராக கொண்ட அமைச்சரவை மீது தனது நம்பிக்கையை தெரிவிக்கிறது என்னும் தீர்மானம் ஆதரித்தோர் 144. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் வெற்றி பெற்றது என பேரவைக்கு அறிவிக்கிறேன். இப்போ நமக்கு உள்ளபடி இன்னொரு கேள்வி என்ன வருதுன்னா, எடப்பாடியே கிட்டத்தட்ட சொல்லி முடிச்சான்னு தெரியுது. அப்படி இருந்தும் கூட பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆதரவாக 144 பேர் வந்து ஆதரிச்சிருக்காங்க. எதிர்த்தோர் 22, நடுநிலை வகித்தோர் 5. உண்டது விட்டுக்கு 2 சொல்றது எடப்பாடிக்கே சொல்ல அருகதைங்கிறது வேற. ஏன்னா கூத்தூர்ல அவர் பண்ண துரோகத்திற்கு இன்று அவருக்கு துரோகம் பண்ணியிருக்கிறார்கள். வேலுமணி மாண்புமிகு திரு சி. வி. சண்முகம் எடப்பாடியை இப்பொழுது பிஜேபி திட்டமிட்டு கழட்டிட்டு இருக்கிறது வேலுமணி மூலம், சி.வி. சண்முகம் மூலம். இப்போ சி.வி. சண்முகமும் வேலுமணி வந்து ஆதரவு கொடுப்பது என்பது கிட்டத்தட்ட பிஜேபி ஆதரவு கொடுப்பதற்கு சமம்தான். அப்படி உங்களுக்கு ராஜகுருவா இருந்தா உங்க பர்சனலா அவரை வச்சுக்கணும். பட் அவரை வந்து அரசு உயர் பதவியில கொண்டு வந்து இளைஞர்களை நம்பி மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. இந்த இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன உதாரணத்தை சொல்கிறீர்கள்? நிச்சயமாக சோசியக்காரனுக்கு சோழி முடிஞ்சன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அது என்ன இல்லை, அதுக்கு விஜய் என்ன எதிர்வினை கொடுத்திருந்தாரு, அதுக்கு பதில் என்ன கொடுத்திருந்தார் விஜய்? நல்ல வேலை ஓரளவுக்கு பதில் சொல்லிருக்காரு. ஏன்னா அது ஒரு நியாயமான ரியாக்ஷன் சொல்லலாம். அது என்ன சொல்லிருக்காருன்னா, திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மேலும் ஓரிரண்டு கருத்துக்களை தெரிவித்து தெளிவுபடுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். ஐ வில் ரீதிங்க் அபவுட் இட். உங்களுடைய ஆட்சி இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போகிற ஆட்சியாக மட்டும் இல்லாமல் ரியல் ஆட்சியாக தயவு செய்து மாறுங்க. அது எங்களோட ஒரு எதிர்க்கட்சியாக ஒரு பெரிய வேண்டுகோள். நாங்கள் வெளிநடப்பு செய்ய போகிறோம். எப்பொழுதும் நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க, அதுவும் எங்களோட தலைமை கட்சியோட ஆதரவு தான் ஜெயிக்க போகிறீங்கிறது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிருக்கிறது உள்ளபடியே வந்து உதயநிதி வந்து உங்கள் நடவடிக்கை எல்லாமே இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இப்படி எம்எல்ஏக்களை எல்லாம் கடன் பெற்று ஆட்சி நடத்துகின்ற முதலமைச்சர் தான் அளித்துள்ள போலி வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே முந்தைய அரசு, அதாவது எங்களுடைய அரசு வளர்ச்சிக்காக பெற்ற கடன் குறித்து தவறான கருத்துக்களை தந்து மக்களை இன்னைக்கு திசை திருப்ப முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முக்கியமான அசெம்பிளி, அதில் வந்து முதலமைச்சர் யாருன்ற ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்பு எடுக்க போகிறாங்க. அந்த வாக்கெடுப்பில் உதயநிதி அவர்கள் வந்து விஜய் மேலே ஒரு சில விமர்சனங்கள் வச்சுட்டு எதிர்க்கட்சிகள் எல்லாரும் இன்றைக்கி வெளிநடப்பு பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன கண்டனங்கள் வச்சிருக்காரு அவர்? இது வந்து முக்கியமான ஒரு அசெம்பிளி இல்லையா, வெளிநடப்பு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை? திராவிட முன்னேற்ற கழகத்துறை தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய கட்டளையின்படி நீங்க ஆட்சியை தொடர நாங்க தடையா இருக்க விரும்பல. அந்த வகையில பேரவையிலிருந்து நாங்க வெளிநடப்பு செய்யறோம். நன்றி, வணக்கம். வாக்கெடுப்புல வந்து உதயநிதி பேசியிருக்கிறது, நேற்றே வந்து உதயநிதி பேசினது, அதாவது விஜய் ஆட்சி தப்பிக்குமா தப்பிக்காதான்ற ஒரு இடத்துல இப்படி ஒரு வாக்கெடுப்பு நடக்கிற விஷயத்துலையும் கூட நேற்றே வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு பெரிய ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. அது தமிழ்நாடை தாண்டி இந்தியா முழுக்க கூட பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. குறிப்பாக சனாதனம், டெங்கு, இந்த மாதிரி டெங்கு விட மோசமானது ஒழிப்புன்னு முன்னவே ஆட்சியில் இருக்கும்போது சொன்னார். ஆட்சியில் இல்லாமல் எதிர்கட்சி ஆன பிறகும் திரும்ப அதை வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இதில் நேற்று பெரிய எதிர்வினையாட்டு குறிப்பாக பாஜக வழக்கம் போல் கதறி இருக்கிறார்கள். இன்றைக்கி அதே வேகம் கொஞ்சம் கூட குறையாமல் விஜயோட வாக்கெடுப்புலையுமே கூட கலந்து கொண்டு உதயநிதி பேசியிருப்பு என்பது ஒரு நல்ல ஒரு எதிர்க்கட்சியாக, ஆளுங்கட்சிக்கு ஒரு கடிவாளம் போடக்கூடியதாக, மூக்கணங்கரை பிடித்து நிறுத்துவதாக, தப்பு செய்தால் நிறுத்துவதாக. என்டிஏ கூட்டணியில் போட்டியிட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினரை அந்த கட்சி தலைவருக்கே தெரியாம, அந்த கட்சி தலைவருக்கு தெரியாம திருட்டுத்தனமாக இந்த ஆட்சிக்கு ஆதரவு தர வச்சிருந்தீங்க. இப்ப நான் சொல்றது ரொம்ப டீசென்டான வெர்ஷன். அந்த திருட்டுத்தனமான வார்த்தையை மட்டும் நிற்கிறேன். அதாவது திருட்டுத்தனமான்ற வார்த்தையை கடுமையாக பயன்படுத்திருக்காரு. உடனே சபாநாயகர் வந்து சொன்னீங்கன்னா பார்த்தீங்கன்னா திருட்டுத்தனங்கிற வார்த்தையை குறிப்பிட்டு நீக்குன்றாங்க. ஏன்னா அது திருட்டுத்தனம் சொல்றது ஒன்றும் மோசமான வார்த்தை கிடையாது. ஏன்னா தினகரன் அவர்கள் என்ன சொல்றாரு, கட்சியை விட்டு நீக்கிறாரு. அந்த எம்எல்ஏ வந்து ஆதரவு, அவர் கட்சியை மீறி ஆதரவு தெரிவிக்கிறாரு. முதல் நாள் என்னன்னா ஆதரவு வச்சது பொய் அப்படின்னு சொல்லி தினகரனே பேசியிருக்காரு. இப்போ எப்படி அந்த பொய் உண்மையாச்சுன்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? அப்போ அவரோட அனுமதி, அமமுக அனுமதி இல்லாமலேயே ஒரு எம்எல்ஏ தூக்குறதுங்கிறது அது குதிரை பெறாமல் வேறன்னா, திருட்டு இல்லாமல் வேறன்னா. அப்போ திருட்டுன்னு சொல்கிற வார்த்தை ரொம்ப மோசமான வார்த்தை கிடையாது. நடந்ததே சொல்லியிருக்காரு. உடனே வந்து பதடிப்பு என்ன பண்ணியிருக்காருன்னா சபாநாயகர் அதை அவை குறிப்பிட்டு நீக்கியிருக்காரு. இதுவே ஃபஸ்ட்டு ஒரு அடி. அப்புறம் முக்கியமாக சொல்லியிருக்காரு, கடந்த ஆட்சி காலத்தில் நாங்கள் வந்து கொரோனா காலம் முடிஞ்ச பிறகு நாங்கள் என்னென்னலாம் பண்ணோம், 4000 ரூபா பண்ணது,
விடியல் பயணம் அறிவித்தது, இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்கோர்னு சொன்னார். அதாவது கொரோனா நெருக்கடி காலத்துலையும் பண்ண சொன்னார். ஆனால் இன்னைக்கு இந்தியா வந்து வளர்ச்சி விதத்தில் இரட்டை இலக்க ஸ்கோர்ஸில் அந்த வளர்ச்சி பொருளாதார கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 இருக்குது. அப்படி இருக்கும்போது கஜானா காலின்னு சொல்லக்கூடிய முதல்வரை என்னென்னு சொல்கிறதுன்னு தெரியல. அதைத்தான் சுட்டி காட்டாரு. நாங்கள் அந்த காலத்தை செஞ்சோம், நீங்கள் வந்து குறைஞ்சபட்சம் விடியல் பயணத்துக்கோ அல்லது 2500 கையெழுத்து என்னச்சிங்கன்னா அது கூட நடக்கலை அப்படிங்கிற சுட்டி காட்டிருக்காரு. திரும்ப அவர் சொல்கிற விஷயம் முக்கியமானது என்னன்னாக்க, கடந்த காலத்தில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருக்கும்போது என்னென்ன நலத்திட்டங்கள்லாம் செய்தாரோ அதெல்லாம் நலத்திட்டங்கள் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் கடைபிடிக்கணுங்கிறத ரொம்ப கராராக சொல்லியிருக்காரு. அதை வருஷப்படுத்திருக்காரு. நான் முதல்வன், மகளிர் உரிமை தொகை, தமிழ் புதல்வன், புதுமை பெண் திட்டம், இப்படி பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதுக்கு எந்த எதிர்வினையும் மாற்றம்னு வச்சுக்குவோம். ஆனால் என்னன்னா அதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி முடிச்சது மட்டும் இல்லாமல் சனாதனத்தை பற்றி எப்பொழுதும் போல் வழக்கமாக மதசார்பற்ற விஷயத்துக்கு தெளிவாக பேசியிருக்காரு. குறிப்பாக முதல்வர் அவர்கள் என்ன சொல்கிறேன்னா, விமர்சனம் போகிற போக்கில் அடிச்சிருக்காரு. சோசியல் மீடியாவை வச்சு தான் இந்த ஆட்சி அமைக்கப்பட்டுங்கிறத மறைமுகம் என்ன சொல்கிறேன்னாக்கா, தயவுசெய்து உங்களுடைய ஆட்சி இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போகிற ஆட்சியாக மட்டும் இல்லாமல் ரியல் ஆட்சியாக தயவுசெய்து மாறுங்க. அது எங்களோட ஒரு எதிர்க்கட்சியாக ஒரு பெரிய வேண்டுகோள். நாங்கள் வெளிநடப்பு செய்ய போகிறோம். எப்பொழுதும் நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க, அதுவும் எங்களோட தோழமை கட்சியோட ஆதரவு தான் ஜெயிக்க போகிறீங்கிறது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிருக்கிறது உள்ளபடியே வந்து உதயநிதி வந்து ஒரு கராரான விஜய்க்கு பயங்கரமான டப் கொடுக்கக்கூடிய ஒரு எதிர்க்கட்சி தலைவராக மாறி இருக்கிறார். அது உள்ளபடியே அது ஆளுங்கட்சிக்கு எதிர்க்கட்சிக்கு நல்லது என்பதை தவிர, ஆளுங்கட்சிக்கு எதிர்க்கட்சிக்கு நல்லது என்பதை தாண்டி அது தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதில் அவர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயத்துக்கு முதல்வர் விஜய் அவர்களும் ஒரு ரியாக்ட் பண்ணியிருக்காரு. அது ஒரு நியாயமான ஒரு ரியாக்ட்னு சொல்லலாம். அது என்ன சொல்கிறாருன்னா, கடந்த ஆட்சியில் தொடரப்பட்ட நலத்திட்டங்கள் தொடரும் இருக்காருங்க. ரொம்ப முக்கியமான குறிப்பு. ஆக எதிர்க்கட்சி சொல்லுவாங்க இல்லையா, அண்ணா சொல்லுவார் இல்லையா, எப்பொழுதெல்லாம் இந்த மும்மொழி கொள்கையை திணிப்பதற்கு உங்களுக்கு ஒரு அச்சம் ஏற்படுதோ அப்பொழுதெல்லாம் இந்த அண்ணா ஆளுகிறார் என்று தான் பொருள்னு சொன்னார் பார்த்தீங்களா. இப்போ கிட்டத்தட்ட விஜய் அவர்கள் கடந்த காலத்தில் நடந்த நலத்திட்டம் தொடரும் என்ற அந்த அறிவிப்புங்கிறது மு.க. ஸ்டாலின் தான் இன்னும் ஆளுகிறார் அப்படின்னு மறைமுகமாக அதை ஒப்புக்கொள்ள வைத்திருப்பது என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல. இது நான் திரும்ப சொல்றது என்னன்னாக்கா, எதிர்க்கட்சி ஆளுங்கட்சிகளை தாண்டி தமிழ்நாட்டு மக்களுக்கு நலன்களை சேர்த்திருக்கிறது. அது எதிர்க்கட்சியுடைய ரோல் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இருக்கிறது. ஓகே, இந்த இதில் வந்து பிரேமலதா பேசினது வந்து ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்குது. அதில் என்ன சொல்ல வராங்கன்னா, நேற்று அவர் விஜய் செஞ்ச ஒரு ஒருத்தருக்கு கொடுத்த பதவி வந்து இன்றைக்கி வந்து பெருசாக பேசும் பொருளாக மாறி இருக்குது. அது வந்து அதுதான் பிரேமலதா அவங்களும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு இவர் என்ன எதிர்வினை ஆட்டி இருக்காரு, அங்கே என்ன நடந்தது? அதுதான், அது பிரேமலதா வந்து இது வந்து ஒரு ஐடியாலஜியாக பேசுறது உள்ளபடியே வியப்பான விஷயம்தான். அவங்க இந்த மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு ஐடியாலஜி இல்லாத கட்சிங்கிற விமர்சனம் தான் பொதுவாக இருக்குது. ஆனால் அவங்களே வந்து சோசியக்காரன்லாம் வந்து நீங்கள் வந்து உங்கள் உணர்வு வச்சுக்க நம்பிக்கை, அவர் மட்டும் சொல்ல தமிழ் மனசானே அவர் சேர்த்து சொல்லிருக்காருன்னு நினைக்கிறேன். அவருமே அதை வன்மையாக கண்டிச்சிருக்காரு. திரும்ப நம்ம சொல்கிற விஷயத்து, யாருங்க இந்த ரித்யூ பண்டிட், யார் இந்த வெற்றிவேல், அவரோட உண்மையான பேர் வெற்றிவேல்னு சொல்கிறாங்க. இவருக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு வந்து ஒரு அரசாங்க உயர் பதவி கொடுக்குறதுங்க சிக்கலுங்கிறோம். நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு ஆலோசனை வச்சுக்கோங்க, என்ன வேணாலும் வச்சுக்கோங்க, பர்சனல் அது உங்களை. ஏன்னா இது கடந்த காலத்தில் எல்லாம் நடைமுறையில் உள்ளது ஜெயலலிதாவில் வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த ஆள் யார், அந்த ஆள் சொல்கிற ஒரு வீடியோ பார்த்தா அவ்வளோ அப்பத்தமாக இருக்குது. ஹார்ட் அட்டாக் வந்தால் ஏதோ ஒரு மந்திரம் சொல்கிறாரு, ஏதோ சுவாம நம்ம வாயிலே வர ஹார்ட் அட்டாக் வந்தால் நீங்கள் இதை சொல்லுங்க, ஒன்றும் காலம் கெட்டு போலங்கிறாரு. இப்படியான ஒருத்தரை ஒரு முதல்வரோட ரொம்ப நெருக்கமான உதவியாளராக வச்சுக்கிறதுங்கிறது, அதுவும் அரசு துறை சார்ந்த ஒரு அதிகாரியை நியமிக்கிறது எவ்வளோ பெரிய அபத்தம். இதுதான் பெரியார் ஆட்சியா? பெரியார் ஒரு பக்கம் மாலை போடுறீங்க, இன்னொரு பக்கம் சோசியக்காரனை தூக்கி கொண்டாடுறீங்க, உதவியாளரை வைக்கிறீங்க. கடந்த காலத்தில் உதயச்சந்திரங்கிற ஒரு ஐஏஎஸை ரொம்ப பர்சனல் செக்ரட்டரியாக வச்சுருந்தாரு. அந்த மாதிரி வைக்கிற பொழுது ஒரு ஆலோசகராக ஒரு ஐடியாலஜி உள்ளால வைக்காமல் ஒரு சோசியக்காரன் நம்பி வந்து விஜய் வந்து சோரம் போவது என்பது உள்ளபடியே வியப்பாக இருக்கிறது. முதல்வர் வந்து இதை திருத்திக் கொள்ள வேண்டும். இல்லையில் திருத்தப்படுவீர்கள். நீங்கள் சாதாரணமாக ஆட்சிக்கு வரல, உங்களோட ஆட்சி வந்து இன்னும் ஸ்ட்ராங்கெலாம் கிடையாது, மக்கள் ஏகோபத்த ஆதரவு கிடையாது. எதிர்க்கட்சி என்ன செய்கிறதோ அதில் நீங்கள் கோவப்பட வேண்டிய கட்டாயத்தில் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க. ஆக எதிர்க்கட்சியோ ஆளுங்கட்சியோ எதுவுமே வந்து உங்கள் ஸ்ட்ராங்காக கிடையாது. மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பெரியார் ஒரு பக்கம் தூக்கி பேசுகிறீங்க, அம்பேத்கர் அது வந்து வெறும் நாடகமோன்னு மக்களுக்கு ஐயம் வருகிறது. சோசியக்காரனை எங்கே வைக்கணுமோ அங்கே தான் வைக்கணும். அதை தாண்டி இப்படி பண்ணுறங்கிறது பிரேமலதா தட்டி கேட்கும்போது உள்ளபடி ஆச்சரியம். பிரேமலதாவோட துணிச்சலை இன்னமும் இந்த மாதிரியான ஐடியாலஜியான கேள்வியை கேட்குறதுக்கு நம்மளுமே ஆதரிக்கிறோம். இந்த விவகாரத்தில் வந்து முதல்ல நான் ஜோசியை தூக்கி எறியணும். அப்போத்தான் நீங்கள் பெரியாருங்கிற பேரச்சலை கூட அருகாத இல்லைன்னு சொல்லி வச்சிங்களேன்,
மக்கள் தூக்கி வைப்பார்கள். ஏன் எதிர்க்கட்சி உதயநிதி ஸ்டாலின் கொடுத்து அடுத்து கண்டிப்பாக பேசுவார்னு நினைக்கிறேன். நிச்சயமாக சோசியக்காரனுக்கு சோழி முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அது ஓகே. இல்லை, அதுக்கு விஜய் என்ன எதிர்வினையை கொடுத்திருந்தாரு, அதுக்கு பதில் என்ன கொடுத்திருந்தார் விஜய்? நல்ல வேளை ஓரளவுக்கு பதில் சொல்லியிருக்காரு. ஏன்னா இதே மாதிரி தான் இப்போ வந்து வந்தே மாதரம் பான விஷயத்துக்கு வந்து ஆதவரச்சனை வந்து நாங்கள் எங்கள் தவறை திருத்திக் கொள்வோம் இருக்காரு. அதை நேற்று வந்து முதல்வரும் சுட்டி காட்டிருக்காரு. இன்னைக்கு விஜய் என்ன சொல்லியிருக்காருனாக்கா அது குறித்து நான் பரிசீலிக்கன்னு இருக்காரு. இதுதாங்க உண்மையான ஆட்சி. இந்த 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 மாற்றத்தை உண்மையிலேயே அது யாரா விஜயா இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, ஒரு முதலமைச்சர் பண்புல இருந்து அதை மாற்றிக்கணும்னு சொல்கிற விஷயம் இல்லையா, உள்ளபடி இதை ஆதரிக்கிற விஷயம் தான். அடிமணியை வைத்திருக்கிறார்கள் எதிர்க்கட்சி அப்படின்னு தான் சொல்ல வேண்டியிருக்கிறது. ஆக எதிர்க்கட்சி தான் வந்து இப்போ இந்த ஆளுங்கட்சிக்கு ரோல் பண்ணுறாங்கிறத கிட்டத்தட்ட ஆட்சி அமைத்த 2 நாள் நடந்துகிட்டு இருக்குது. அதுவும் வாக்கெடுப்பு நாளில் நடக்கிறது இல்லையா, அது உள்ளபடி ஆச்சரியம் அளிக்கிறது. வாழ்த்துக்கள் எதிர்க்கட்சிக்கு. ஓகே. இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வரலாம். இப்போ நம்பிக்கை தீர்மான வாக்கெடுப்பில் எந்தெந்த கட்சி எவ்வளோ ஆதரவு கொடுத்துருக்காங்க, எவ்வளோ எதிர்ப்பு கொடுத்துருக்காங்க, யாரெல்லாம் நடுவு நிலை, அது ஒரு முக்கியமான விஷயம். கிட்டத்தட்ட எடப்பாடி அவர்கள் பேசும்போதே அவர் முகத்தில் ஈயாடலை, ப்ளஸ் பெரிய சோகத்தில் இருக்கார். கிட்டத்தட்ட உண்மை சொல்ல வேண்டுமானால் எடப்பாடியுடைய அரசியல் வாழ்க்கை முடித்து விட்டார்கள் என்று தான் சொல்ல தோன்றுகிறது. இது அவர் நல்லவர் கெட்டவர் அந்த உட்கட்சி விவகாரங்களை தாண்டி என்னோட குற்றச்சாட்டு என்னன்னா, இதுக்குள்ளே ஒரு பிஜேபி பெரிய ரோல் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது சாதாரண போகிற போக்கில் சொல்லலை. வேலுமணி அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆர்எஸ்எஸ் கூட்டத்தில் கலந்து கொள்வது, ஜக்கி வாசு கூட்டத்தில் கலந்துக்கிறது, தனிப்பட்ட முறையில் போய் மோடியை பார்க்குறது, ஆர்எஸ் அமைப்பில் பார்க்குறது, அமித்ஷாவை பார்க்குறதுங்கிறத நம்ம அறிஞ்ச விஷயம்தான். கிட்டத்தட்ட அடுத்த பொதுச்செயலாளர் வேலுமணிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாகிறது. இப்போ நமக்கு உள்ளபடியே இன்னொரு கேள்வி என்ன வருதுன்னா, எடப்பாடியே கிட்டத்தட்ட சோழி முடிச்சான்னு தெரியுது. அப்படி இருந்தும் கூட பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆதரவாக 144 பேர் வந்து ஆதரிச்சிருக்கிறாங்க. எதிர்ப்பு 22 பேர். நடுநிலை 5. யாருன்னா அவங்க தொழில்துறை சௌமியா, இந்த ஒத்த எம்எல்ஏ பாஜக, இவங்க தான் 5 பேர் நடுநிலை வைத்திருக்கிறார்கள். எப்படியோ இந்த ஆட்சி மீண்டு விட்டது. ஆனால் இந்த ஆட்சி மீண்டு விட்டதுன்னா அது வெற்றி கொண்டாட்டமாக மக்களோட ஆதரவாக அப்படின்னு சொன்னால் அதுதான் இல்லை. இப்போ தான் இனிமேல் தான் விஜய் ஆட்சிக்கு என்ன சொல்கிறது கவுண்டிங் ஸ்டார்ட் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஆதரித்திருப்பவர்கள் இப்போ விசிகாவோ சிபிஐயோ ஆதரிப்பது வியப்பல்ல. அவர்கள் வந்து பதவிக்காக அங்கே போனவர்கள் அல்ல, கொள்கைக்காக போயிருக்கிறார்கள். அதுவும் மட்டும் இல்லாமல் ஆட்சி அதாவது கவர்னர் ஆட்சி வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஆதரித்திருக்கார்கள். ஏன்னா அவங்க ஐடியாலஜி ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க. சிபிஎம், சிபிஐ, விசிகா அவர்கள் ஆதரவில் இந்த கட்சி நகர்ந்தால் உண்மையிலேயே நல்லபடியாக பயணிக்க வாய்ப்பு இருக்குது. எதிர்க்கட்சியும் கூட வலுவாக கேள்விகள் எழுப்பும். அப்போ ஆளுங்கட்சி வந்து அதனுடைய உண்மையான நேர்மைத்தன்மையை மாறாமல் போவதற்கான வாய்ப்பு அத்தனை இருக்குன்னு தான் நம்பிக்கொண்டிருந்தோம். ஆனால் இன்றைய நாளிலிருந்து, இன்றைய தேதி என்ன, இன்றைய தேதி 13 விஜயோட அந்த நம்பகத்தன்மைன்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து கேள்விக்குள்ளாகும். ஏனென்றால் திரும்ப சொல்கிறேன், எடப்பாடி அவர்கள் மேலே கடுமையான பல விமர்சனங்கள் இருக்கிறது. அவர் வந்து கட்சியை உடைத்திருக்கிறார், அடிமையாக இருந்திருக்கிறார், பாஜக சொல்பேச்சு கேட்டுக்கிறான்றான் கூட. எடப்பாடி அவர்கள் பிஜேபிக்கு நல்ல டஃப் கொடுத்துருக்காரு. நீ கடந்த காலமாக பார்த்தீங்கன்னாக்க நல்ல டஃப் கொடுத்துருக்கார். அது மட்டும் இல்லாமல் எங்கெல்லாம் தோக்க வேண்டுமோ அங்கெல்லாம் தான் பிஜேபியை 27 சீட் கொடுத்து தோக்கடித்திருக்கிறார். பிஜேபிக்கு மறைமுகமாக ஏதோ ஒரு வழியில் வேறு வழியே இல்லாமல் அங்கே அவர் சொல்ல பேச்சு கேட்டால் கூட பிஜேபியை தோற்கடித்ததில், அதை எதிர்ப்பதில் ஓரளவுக்கு கூடுமானவரை முதுகெலும்பு உள்ளவராக இருந்திருக்கிறார் எடப்பாடி என்றால் அது மிகையல்ல. அதை நிரூபித்து இருக்கிறார். பிஜேபியை ஒன்றுமெல்லாம் வாசல் பண்ணியிருக்காருல்ல, ஒரே ஒரு பிஜேபி எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காருன்னா அந்த அளவுக்கு அவங்க ஜெயிக்காத கூட பரவாயில்ல, பிஜேபி சொல்லி முடிச்சிருக்காரு. அந்த வகையில் வந்து பிஜேபிக்கு எதிராக ஓரளவுக்கு பேசக்கூடியவர் எடப்பாடி வந்திருக்கிறார். அதனால்தான் எடப்பாடியை இப்பொழுது பிஜேபி திட்டமிட்டு கழட்டிட்டு இருக்கிறது வேலுமணி மூலம், சிவி சண்முகம் மூலம். இப்போ சிவி சண்முகமும் வேலுமணி வந்து ஆதரவு கொடுப்பது என்பது கிட்டத்தட்ட பிஜேபி ஆதரவு கொடுப்பதற்கு சமம்தான். இதை போகிறப்போ கூட சொல்லவே இல்லை. நீ நீ அடுத்து கேஸ் நடக்கும், உன் கொரோனா பாயும், இதெல்லாம் நடக்கும். ஆனால் சபாநாயகரை என்ன அர்த்தத்தில் வந்து இது வந்து அவங்களை ஆதரிக்க விட்டான்னு தெரியல. ஒரு பொதுச் செயலாளர் இருக்கிறார், கட்சியோடைய இன்றைக்கும் அங்கீகரிக்கப்பட்ட தேர்தல் ஆணையத்தால் அந்த லாவில் வந்து தெளிவாக இருக்கிற அவரும் பொதுச் செயலாளர். அப்போ அவர் தான் வந்து இதை வந்து கொரோனாவை பயன்படுத்துகிறதோ எல்லாமே இருக்கணும். அதையும் தாண்டி இவர்கள் சிவி சண்முகத்துக்கும் வேலுமணிக்கு முக்கியத்துவம் கொடுத்துள்ளார்கள் என்றால் கிட்டத்தட்ட ஆர்எஸ்எஸ் பிஜேபி அவர்களை நெருங்கி கையில் எடுத்து விட்டார்கள் என்றுதான் பொருள். இனிமேல் வந்து என்ன நடக்கும்னே சொல்ல முடியாதுங்க. இனித்தாங்க இருக்குது கச்சேரி, இனித்தான் இருக்குது வேடிக்கை. ஏன் அப்படி சொல்கிறேன்னாக்க, இனி எதிர்கட்சியாக செயல்படக்கூடாது என்பது ஒரு ஜனநாயக மாண்பு. ஆனால் இவர்கள் எதிர்கட்சியாக மாற்றி விடுவார்கள் என்கிறத இவருடைய
கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேர் வந்து அதிமுக எம்எல்ஏக்களை ஆதரவு கொடுத்திருப்பது என்பது மிகப்பெரிய ஆபத்து. இன்னொன்று என்னன்னா, இது எதிர்கட்சிக்கு உண்மையிலே ஒரு வலுவான நம்பிக்கை கொடுத்துக்கிறது. ஏன்னா அவங்க இனிமேல் இன்னும் ஃபோர்ஸாக அடிப்பாங்க, இறங்கி வேலை வைப்பாங்க. அநேகமாக இந்த வாக்கெடுப்பின் மூலம் ஒன்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இனி வந்து சிபிஎம்மோட, சிபிஐயோட, விசிகாவோட ஆதரவு தேவையில்லை. நிச்சயமாக அதிகபட்சம் 10 நாள், ஓரிரு மாதங்கள் அதிகபட்சம் நான் நினைக்கிறேன். அதனால் கண்டிப்பாக விசிகாவோ சிபிஎம்மோ கண்டிப்பாக வெளியேறிடும். ஏன்னா ஆர்எஸ்எஸ் ஆட்கள், பிஜேபி ஆட்கள் விஜய் ஆட்சியை தாங்கி பிடிக்க வந்து விட்டார்கள். வேலுமணி வந்து விட்டார், சண்முகம் வந்து விட்டார், அவர்கள் அந்த புரோக்கர் வேலை செய்து விட்டார்கள். உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் சொல்கிற இன்றைக்கி வந்து கடுமையாக வந்து வார்த்தை பயன்படுத்துகிறார் யார்? எடப்பாடி அவர்கள். உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் சொல்கிறது எடப்பாடிக்கே சொல்ல அருகதைங்கிறது வேற. ஏன்னா கூத்தூரில் அவர் பண்ண துரோகத்திற்கு இன்று அவருக்கு துரோகம் பண்ணியிருக்கிறார்கள் வேலுமணி. அப்போ இந்த உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் சொல்கிறது யாருக்கு சொன்னாரு? ஆனால் அதையும் மீறி அவரால் தாங்கிக்க முடியாமல் அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். அந்த வார்த்தையும் உண்மைதான். வேலுமணி அவர்கள் துரோகம் செய்திருக்கிறார். சிவி சண்முகம் காட்டி கொடுத்திருக்கிறார். பிஜேபி ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவை விஜய் கட்சிக்குள் போய் அவர்கள் பெரிய ரோல் பண்ணுவாங்க. இவர்களாம் அமைச்சரானால் கூட ஆச்சரியப்பட ஒன்றும் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் அமைச்சராகிடுவாங்க. காங்கிரஸும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அது அமைச்சர் ஆகிடும். அப்போ பாஜகவோடு கூட்டணி இருக்கிற தாவேக்கா சேர்ந்து விட்ட கட்சியில் காங்கிரஸுக்கு என்ன வேலைன்னு ஒரு கேள்வி வருது. அப்போ காங்கிரஸும் பாஜகவும் கள்ளக்கூட்டா என்ற கேள்வியும் வரும். இனி காங்கிரஸோட யோக்கியத்தன்மை என்னன்னு தெரியும். கிட்டத்தட்ட இப்போ வந்து விஜயை ஆதரித்து யார் என்றால் நேரடியாக பிஜேபி அல்ல, மறைமுகமாக பிஜேபி ஆதரித்திருக்கிறது. அதை அதிமுகவோட நெட்டலையை வாங்கி வேலுமணியை பொதுச் செயலாளராக்கி இன்னும் தாவேக்காவுக்கு ஆதரவை கொடுக்கும். அது விஜய்க்கு நல்லதே அல்ல. விஜய் கொஞ்சம் யோக்கியமாக யோசித்திருந்தால் விசிகா, சிபிஎம், சிபிஐயோடைய எங்களுக்கு அந்த ஆதரவு போதும், நாங்கள் நேர்மையாக ஆட்சி செய்கிறோம், இதுவே எங்களுக்கு போதும் சொல்லியிருந்தானாக்க அவங்களோட யோக்கியத்தன்மையில் நம்ம மக்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கும். ஆனால் அதை தாண்டி இவர் என்ன பண்ணுறாரு? மேலே இருக்கிறவர் சொல்கிற பேச்சுக்கு கிட்டத்தட்ட எடப்பாடியின் நிலையை எட்டுகிறார் விஜய் என்று தான் சொல்ல தோன்றுகிறது. இப்போ உள்ளே வந்துட்டாங்க. இப்போ இந்த ஆதரவுங்கிறது 144 பெரும்பான்மை மாறிடுச்சு. இனித்தாங்க இருக்குது வேடிக்கை. பிஎம்சி திட்டத்தில் விஜய் என்ன செய்ய போகிறார்? மாநில சுயாட்சி விஷயத்தில் விஜய் என்ன செய்ய போகிறார்? நீட்டில் நேற்று நடந்த மோசடி இருக்கு இல்லைங்களா, நீட் மோசடி நீட் மோசடியை வந்து விமர்சிக்க போகிறாரா, அல்லது நீட்டே மோசடி என்று முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் சொன்னால அந்த மாதிரி சொல்ல போகிறாரா? இப்படி பல்வேறு கேள்விகள் இருக்கிறது. அங்கேருந்து வர வேண்டிய நிதிகள் இருக்கிறது, அதை எப்படி கேள்வி கேட்க போகிறான்னு தெரியல. அதே போல் சனாதனம் குறித்து சோசப் விஜய் இனிமேல் பேசவே முடியாது. அவர் பேசினால் அது ஒரு அரசியலாக்கப்படுங்கிறது மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் பெரியார் அம்பேத்கர் பெயரை சொல்லிக் கொண்டிருக்கிற இவர் சமூக நீதி அரசியலில், இடஒதுக்கீடு விஷயத்தில், மாநில உரிமை விஷயத்தில், மாநில நிதி விஷயத்தில், ஜிஎஸ்டி பணத்தை பெறுவதில் எந்த அளவுக்கு கராராக இருக்க போகிறார் என்று கேள்விக்குள்ளாயிருச்சு. இப்போ ஏன்னா இப்போ அவங்களை ஆதரிக்கிறது யார்? அதிமுக இல்லை, மறைமுகமாக பிஜேபி, ஆர்எஸ்எஸ். இப்படி இருக்கிற பொழுது இனி என்ன செய்ய போகிறார் என்று உண்மையிலே தெரியலை. பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ 144 ஆதரவு பெற்றிருக்கிறார். இது வந்து ஆளுங்கட்சிக்கு நல்லதல்ல, எதிர்கட்சிக்கு உண்மையிலே அரசு செய்வதற்கு நல்ல வாய்ப்பு, அப்படித்தான் சொல்ல தோன்றுகிறது. பார்ப்போம் பொறுத்திருந்து. ஏன்னா இதில் இன்னொரு போகிற போக்கில் ஒன்று சொன்னார். அதாவது உதயநிதி வச்ச விமர்சனத்துக்கு முதல்வர் எங்கேயுமே வந்து சைலண்ட்டாக இருந்தாரே தவிர எந்த ரியாக்ட் பண்ணல. போகிற போக்கில் அந்த அம்மா பிரேமலதா ஒரு குற்றச்சாட்டு வச்சுங்க, குதிரை பேரம் நடக்கிறதோ என்று அவர் ஒரு வார்த்தையை சொன்னார். உடனே அதை மட்டும் குறித்து வச்சுக்கிட்டாரு. குதிரை அதாவது இந்த ரைமிங்கை பேசுகிறது எப்பயுமே நடிகர்கள் பிடிக்கும் இல்லையா, அதனால் இங்கே நடப்பது குதிரை பேரம் ஒருபோது நடக்கவில்லை, குதிரை வேகத்தில் நாங்கள் செயல்படுவோம்ன்றாரு. அந்த குதிரை வேகத்துக்கு கடிவாளம் போடும் விதமாகத்தான் எதிர்க்கு செயல்படுகிறது. அதைவிட மோசமான கடிவாளம் யார் போட்டுக்கிறார்கள் என்றால் அந்த குதிரை வேகத்தில் போவார்களா, நாளை கழுதை வேகத்தில் போவார்களா என்பதை தீர்மானிக்க போது யார் தெரியுமா? எஸ்பி வேலுமணியும் சிவி சண்முகமும் அவர் பின்னாடி இருந்து இயக்கும் பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் தான். அது போக போக உங்களுக்கு தெரியும். அதாவது தெரியாமல் ஒரு விஷயத்தை ஒப்புக்கொண்டிருக்கிறார். கடந்த காலத்தில் நிறைவேற்றப்பட்ட நலத்திட்டங்கள் செயல்படும் என்று. அப்படி செயல்பட்டால் உண்மையிலே குறைஞ்சபட்சம் பரவாயில்லை. அப்படி அல்லாமல் அதிமுக போல் இவர்களும் மேலே இருக்கக்கூடிய மோடி அரசிற்கு, பாஜகவுக்கு அடிமை அரசாக மாறினால் விஜயோட தலையெழுத்து யாரும் மாற்ற முடியாது. 5 ஆண்டு காலம் அவர் நீடிப்பதே காரணம் அவர் நெருப்பின் மீது, கத்தியின் மீது நடப்பாகத்தான் அவர் ஆட்சி இருக்கும். அந்தளவுக்கு ஒருபோதும் கீழே எதிர்கட்சி விடாது, மேலே மோடி கட்சியும் விடாது. ஆக ஒரு திரிசங்கு சொர்க்கத்தில் தான் இந்த 144 எம்எல்ஏ கூட ஆதரவோடு ஆட்சி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது.
உறுதி செய்யப்பட்டதை தவிர ஆட்சி இறுதி செய்யப்படுவது என்பது மக்களின் நம்பிக்கை பெறும்போது மட்டும்தான் என்பது தெள்ள தெளிவாக தெரிகிறது. பார்ப்போம் என்ன நடக்குது. ஓகே, நன்றி சார். ஓகே, நன்றி.